எந்த சமயத்தில் யாரை வணங்கலாம்? சாஸ்திரங்களின் அடிப்படையில் எந்த கடவுளை எப்போது வணங்குதல் சிறப்பு? வாருங்கள் இது பற்றி கட்டுரையில் பார்ப்போம். நீங்கள் எந்த செயலுக்கு வெளியே செல்வதாக இருந்தாலுமே நெற்றியில் ஒரு விபூதி திலகம் இட்டு இறைவனை வணங்கி சிறிது நேரம் அமர்ந்து ஏதேனும் ஓரிரு சாமிகளை அஷ்டோத்திரங்களை அல்லது ஸ்லோகங்களை சொல்லிவிட்டு புறப்பட்டால் போகும் செயல் அனைத்தும் நல்லபடியாக நடந்தேறும். எல்லாவற்றிலும் ஜெயம் உண்டாகும். அதிலும் குறிப்பாக ஜோதிடம் பார்க்கும் செல்லும் போதே அல்லது முக்கியமான ஒரு வேலை செய்ய ஏற்படும் போது விநாயகர் பெருமானை வணங்கி செல்லுதல் சிறப்பு. பஞ்சாயத், போலீஸ் வழக்கு விவகாரம் சம்பந்தமாக வெளியில் சென்றால் காளி, பைரவர் அல்லது சக்கரத்தாழ்வாரை வணங்கி விட்டு செல்லுங்கள் நலம். வீடு, வாகனம், நகை அல்லது வேறு ஏதேனும் ஆடம்பர பொருட்களை வாங்க செல்வதாக இருந்தால் லட்சுமி தேவியுடன் கூடிய மகாவிஷ்ணுவை வழிபட்டு செல்லுதல் சிறப்பு. இரத்த சோதனை கூடங்கள் அல்லது மருத்துவமனைக்கு போன்ற இடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வைத்தீஸ்வரன் அல்லது தனவந்திரி பகவானை வழிபட்டு செல்லுதல் நலம். முதல் முறையாக பழக்கமில்லாத வெளி ஊர்கள் செல்வதானால் ஏழுமலையானை வணங்கிவிட்டு செல்லுதல் சிறப்பு. வங்கியில் பணம் போடுவது அல்லது பணம் சம்பந்தமான விஷயமாக சென்று கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் லட்சுமியை வழிபட்டு செல்லுதல் சிறப்பு. உங்களது அல்லது பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாக வெளி சமயங்களில் சரஸ்வதி அல்லது ஐகிரவை வணங்கிவிட்டு செல்லுதல் நலம். நீங்கள் வெளிநாடுகள் செல்வதானால் சந்திரன் கூடிய சிவபெருமானை வழிபட்டு செல்லுதல் சிறப்பு. இப்படியாக தெய்வங்களை தேர்ந்தெடுத்து வணங்கிவிட்டு வெளியிடங்களுக்கு சென்றால் காரிய சக்தி கண்டிப்பாக ஏற்படும் என்கிறது பவிஷ்ய புராணம். நாம் கூட இதன்படி செயல்பட்டு வாழ்வில் மேன்மை பெறலாம்.